எரிகோ என்னும் ஊரின் வாசலிலே அநேக பிச்சைக்காரர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். அதில் ஒருவனுடைய பெயர் பர்த்திமேயு. அவன் குருடனாயிருந்தான். அவன் அந்த வழியே இயேசு என்னும் ஒருவர், அநேக வியாதிகளை குணமாக்க வல்லமையுடையவர், நோய்களை குணமாக்குபவர், இறந்தவனை உயிரோட எழுப்பக்கூடியவர், குஷ்டரோகியை தொட்டு சுகமாகக்கூடியவர், அவ்வளோ வல்லமையுடைய ஒருவர் வரார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சத்தம் போட்டு கூப்பிட்டான். அதை கேட்ட எல்லாரும், பிச்சைக்காரன் நீ இயேசுவை கூப்பிடுறியான்னு அவன் அதட்டினாங்க. அவனை கூப்பிடக்கூடாதுன்னு பேசாம இருக்க சொன்னாங்க. ஆனா அவன் இன்னும் அதிக சத்தமா, இயேசுவே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும்னு கூப்பிட்டான். அதை கேட்டு இயேசு நின்று, அவன் என்கிட்ட கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாரு. அவனை கூட்டிட்டு வரும் பொழுதோ அவன் சும்மா எழுந்து வராம தன்னோட மேல பிச்சைக்காரன் என்ற அடையாளமாகி அந்த மேல் வஸ்திரத்தை தூக்கி எரிஞ்சிட்டு, நான் இனி பிச்சைக்காரன் கிடையாது, நான் சுகமடைய போகிறேன், இயேசு என் வாழ்க்கையை மாற்ற போகிறார் என்று நம்பி இயேசுனிடத்தில் அந்த மேல் வஸ்திரத்தை தூக்கி எரிந்துட்டு ஓடி வந்தான். இயேசு கிட்ட வந்த பிறகு இயேசு அவன் கிட்ட கேட்டார், நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டார். அவன் சொன்னான், அவன் பிச்சைக்காரன் தான், எனக்கு காசு வேணும், பணம் வேணும், சொத்து வேணும்னு கேட்கல, எனக்கு பார்வை வேணும்னு கேட்டான். இயேசு அவனுக்கு பார்வையை மாத்திரம் கொடுக்கல, அவன் வாழ்க்கையே மாற்றிட்டாரு. இன்றைக்கும் நம்ம இவனுடைய வாழ்க்கையில இருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளணும். நம்மளை சுற்றி எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஊர் என்ன பேசுது, அதையெல்லாம் காது கொடுத்து கேட்காதீங்க. எல்லாத்தையும் தூரம் எரிஞ்சிட்டு உங்க மேல நீங்களே ஒரு ஐடென்டிட்டி வச்சிருக்கிறீங்களா? நான் இப்படிதான், எனக்கு இவ்வளவுதான் வரும், இதுக்கு மேல என்னால செய்ய முடியாது, இல்ல மற்றவங்க உங்க மேல ஒரு ஐடென்டிட்டி வச்சிருக்கிறாங்களா, இவன் இப்படிதான், இந்த மாதிரியான காரியத்துக்கு தான் இவன் உதவுவான், அந்த மாதிரியான எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. இயேசுவால உங்களை புதுசா வணைய முடியும், உங்க லைஃபை மாற்ற முடியும். இயேசு கிட்ட ஓடிவாங்க, அவர் உங்க லைஃபையே மாத்திடுவாரு.